ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நம்ம கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா சேரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்ப சோழன் இவங்கள தான் உங்களுக்கு தெரியுமே, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தையோட பொண்ணு தான். அவங்க அம்மாலாம் பேச மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அப்பப்ப வந்து பின் சந்து வழியா வந்து பின்னாடி வாசல் வழியா வந்து அண்ணன் கிட்ட பேசிட்டு போகும் அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாங்க. சோ என்ன விஷயம் அப்படின்னு நிலா கேட்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அண்ணன் மேல ஒரு லவ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்காம தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கதைய சொல்றாங்க. இங்க நம்ம நிலாவோட அம்மா, நிலாவோட அண்ணிகிட்ட நீ நிலாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. இங்க வந்தா சர்டிபிகேட் தரேன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல தனியா வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்தா நம்ம வீட்டோட வச்சுக்கணும். மறுபடியும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான். அவங்க அண்ணியும் ஃபோன் பண்ணி அதே மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவும் நான் இன்னைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு நான் போறேன் அப்படிங்கும்போது, இல்ல இல்ல உன்னை தனியா அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல சோழன் வேணாம். சோழன் வந்தா பிரச்சனையாகும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்படின்னா நம்ம பல்லவன் சும்மா தான் இருக்கான். பல்லவன் கூட போ அப்படின்னு பஸ்ல தான் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க நிலாவோட வீட்ல எல்லாருக்குமே நிலா வரப்போற விஷயம் தெரியுது. ஒருவேளை நிலா இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இங்கேயே இருக்க சம்மதிச்சானா, இந்த கல்யாணம் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்குலாம் எனக்கு என்னால முடியும். சோ இந்த கல்யாணத்தையே செல்லாத ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோ நிலாவோட அப்பா இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன நிலாவும் இத தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஃபாரின் மாப்பிள அந்த மாப்பிள வந்து பிரச்சனைய கிளப்பிவிட்டு மறுபடியும் நம்ம நிலா அங்க இருந்து போற மாதிரி ஆக்கிடுவார்ன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.